ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Dr. Savitri, retired chief scientist. One of the quotes by Sri Ramana Maharishi: "The greatest error of a man is to think that he is weak by nature, evil by nature. Every man is divine and strong in his real nature. What are weak and evil are his habits, his desires and thoughts, but not himself. According to him, the qualities that people often identify as weakness, negativity, or evil do not belong to true self. What is the true self he is referring to here, and how do we identify it? Is it equivalent to what you are saying as Atma Jyoti and body? Can you please guide us on how to identify our true self?" Our true self is our Atma. ஆத்மா என்பது அந்தர்யாமி. நம்முடைய பாடிங்கிற கண்டெய்னர் ஆர் ஜெயில், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜோதி தான் ஆத்மான்னு சொல்லக்கூடியது. அது தனியாக ஒரு உறுப்பு இல்லை, கால் கை மூக்கு மாதிரி ஒரு உறுப்பு கிடையாது. அது ஒரு ஒளி, அவ்வளோதான். நம்முடைய மூச்சு காற்றால் அது இயங்கி கொண்டிருக்கிறது. மூச்சு காற்றோடு பிணைக்கப்பட்டிருக்காது. அதனால தான் ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா மூக்கிட்டு விரல் வச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். நாட் ஒன்லி மூச்சுக்காற்று, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வாட்டர், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெருப்பு, இது எல்லாமே சேர்ந்தது தான். ஐம்புலன்களுடைய சேர்க்கை தான் அந்த ஆத்மாவை இந்த உலகத்தில், இந்த உடம்புக்குள்ளே பிணைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயம். இப்போ உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன்னு தான் திருமூலர் சொல்கிறது. உடம்புக்கு எதுக்கு மரியாதைன்னா, உடலுக்குள் உத்தமன் இருக்கிறான், அவன் இருக்கான், அதனால் இந்த உடம்புக்கு நான் ஒரு மரியாதை கொடுத்து இதுக்கு நல்லா வேலைக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் போட்டு குளிப்பாட்டி கோயில் குளம் சுத்த வச்சுன்னு இருக்கேன். உண்ணும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் பகவான் அப்படின்ற ஒரு உணர்வில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உடம்புக்கு நாம் கொடுக்குற மரியாதை என்பது நம் உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய ஜோதிக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதை. இந்த உடம்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய கேர் இருக்கு இல்லையா, அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதிக்கு நாம் கொடுக்கக்கூடிய கேர். அதனால் இந்த விஷயம் யாருக்கு தெரியுதோ அவனுக்கு புரிஞ்சிடும். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும், யார் பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கான், அதுதான் வெள்ளத்தில் மேயான். வேங்கடத்து மேயான்னா திருவேங்கட மலை மேலே பெருமாள்னு யாரை கும்பிடுறியும் அவன். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே இருக்கான், ஏ நெஞ்சமே தெரிந்து கொள். உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே, யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த பாவனை இருக்கிறது, அந்த செயல்பாடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ மனத்தகத்தான் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கிறான். மனதானே, மனதில் நின்ற கருத்தானே, நம் மனசோடு சேர்ந்து இந்த உலகத்தில் நம்ம இயங்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாடி இஸ் அ நான் என்டிட்டி. என்ன இருக்குது இந்த உடம்புல? கண்ணில் புசுல், காதில் குளிமி, மூக்கில் சளி, வாயில் பல்லுவில கலனாக்கா கப்பு இல்லையா, எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். நீங்கள் நிஜமாக உங்கள் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்குறீங்கன்னு வை, அந்த பொண்ணை நீங்கள் டெல்லி இல்லை அந்த மாதிரி பாம்பேலேருந்து தேர்ட் கிளாஸ் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் வர சொல்லணும். பொண்ணு பார்க்குறது நீ சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் பார்க்கணும். No time should be given for them to bathe and make up and come. அப்போது ஒன்று பொண்ணு பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த உலகத்தில் எல்லாமே வேஷம்தான் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக தங்களை கெட்டப் பண்ணிக்கிறாங்க. அண்டு எதுவுமே நிஜம் கிடையாது. நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பொய் தான். அப்போது உள்ளத்து அழகுன்னு ஒன்று இருக்குது, அது இது நெஞ்சத்து நல்லம் யாம் நடுநிலைமை அழகே அழகு. நான் மனசுக்குள்ளே நான் நேர்மையானவன்றது. இன்னொன்று என்ன, காரில் போகிறது, ஸ்கூட்டரில் போகிறது, நல்லா மேக்கப் போட்டுக்கிறது, கெட்டப் பண்ணிக்கிறது, இதெல்லாம். இப்போ குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகல்ல, கிராப்பு, இதெல்லாம் அதுக்கு குஞ்சின்னு பேர். கொடுந்தானை கோட்டழகன்னா வண்டி வாகனத்தில் போகிறது, அது அழகல்ல. நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகு அழகு. உன் மனசு சொல்லணும் ரொம்ப நல்லவன்டான்ட்டு. உலகமே உன் மேலே காரி துப்பினா கூட பரவாயில்ல, உன் மனசாட்சி சொல்லணும் நீ நல்லவன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே உலகத்தில் ஒன்றுமில்லை. அப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை.
நீ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டியானா உனக்கு இந்த உலகத்தில் பாதிக்கிற விஷயம் எதுவுமே இல்லை. தன்னை அறிந்தவன் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். நீ உனக்குள்ள கடவுள் இருக்காரு, உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த உடம்புக்கு நீ அவ்வளோ மரியாதை கொடுப்ப. உனக்கு நீயே புரிஞ்சிடும் இந்த உடம்பு எவ்வளோ நல்ல விஷயம்ன்ட்டு. அது இல்லாமல் இந்த வெளி வேஷங்களால் ஆகிறது இல்லையா, அதெல்லாம் 4 நாளைக்குள் நாறி போயிடும். ஒரு சிக்கு படுத்திட்டேன்னா நாறி போயிடும் இல்லையா. எல்லா வகையிலுமே இந்த வெளி விஷயம் இருக்குது இல்லையா, அதை நம்ம பார்த்து ஏமாந்து போகிறதுனால தான் இந்த உலகத்தில் இப்படி ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு ஒருத்தன் போகிறான். ஒரு பொண்ணை பிடிக்கலன்றது எதை வச்சு சொல்கிறான்? ஒன்று அவளுடைய எக்ஸ்டர்னல் லுக்கை வச்சு சொல்கிறான். அவள் எப்படி இருக்கான்ற மாடர்னா இல்லையா, என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்கிறது சொல்கிறான். இல்லை அந்த வீட்டினுடைய ஆம்பியன்ஸ் இருக்குது. அந்த வீட்டினுடைய ஆம்பியன்ஸ்ன்றது என்ன, வாடகை வீடாக கூட இருக்கும். அது அந்த வாடகை வீட்டில் இருக்கிற சோஃபாவையும் கடிகாரத்தையும் ஃபேனையும் ஏசியும் பார்த்துப்பட்டு நீ உங்கள் வசதியானவங்கன்னு தப்பாக நினச்சிக்கின்னு இருப்பேன். அவங்களுக்கு ஊர்புற கடை இருக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமும் வெளிப்பார்வை அல்ல. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ஒருத்தர் நிஜமாகவே நல்லவங்களா கெட்டவங்களான்றத அவங்களுக்கே தெரியாமல் நீ அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், விசாரிக்கணும். சும்மா ஒரு ஃபஸ்ட்டு லுக்கில் ஏதோ லுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம இது ஒரு சாய்ஸ் நமக்கு அப்படின்னு நினைக்கிறதே தப்பான விஷயம். அதனால் டோன்ட் ஏதோ சொல்லுவாங்க, ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் ரேப்பர்ன்னுவாங்க. அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குதுன்றது அந்த அட்டை படத்தினுடைய கலரு பிரிண்டிங்கை வச்சு டிசைட் பண்ண முடியாது. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் ரேப்பர்னு. அதனால் டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் பை their external look. And for you to understand their internal purity, it takes time. எடுத்த உடனே பார்த்துட்டு இம்ப்ரெஷன்லலாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கலாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் யார் ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி நடிக்கிறானோ அவன் அயோக்கியனாக இருப்பான். அதாவது ஒரு தேங்க்யூன்றவன், நெக்ஸ்ட் மீட்டுன்றவன். நீ ஒரு பொண்ணாக இருந்தால் காரில் ஏறுறதுக்கு முன்னால் கதவு திறந்து விட்டுட்டு நீ உள்ளே உட்காந்தப்புறம் போய் டிரைவிங் சீட்டில் உட்காடுறவன் எல்லாமே நடிக்கிறான் இல்லையா. இதே ஆள் அவன் ஒய்ஃபுக்கு எப்பயாவது கார் திறந்து விட்டுக்கிறான். நீ சொல்லு, அதெல்லாம் நடிப்பு, எல்லாம் பப்ளிக் ரிலேஷன் எக்ஸசைசஸ். அதனால் டோன்ட் கோ பை ஆல் தீஸ் திங்ஸ். ஜட்ஜ் பண்ணால் டைம் பிடிக்கும். ஆர் இதெல்லாம் வேணான்றதுனால தான் நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் ஜாதகத்தை பார்த்து பண்ணாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா, பார்க்குறது டேட்டிங் கல்ச்சர் அது இது எதுவுமே கிடையாது. இப்போ எதுக்காக அந்த காலத்தில் ஜாதகம் பார்த்தாங்கன்னா அதை பார்த்தா தெரியும் எந்த கிரகம் எங்கே இருக்குது, இது கேரக்டர் எப்படி இருக்கும், நொபிலிட்டி எப்படி இருக்கும், எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். அதுதான் 10 பொருத்தம்ன்றது. இந்த 10 பொருத்தத்தில் என்னெல்லாம் வரும், இது எந்த மிருகம், எந்த பறவை, எந்த மரம், இப்படிலாம் அது டிக்கெட்ஸின்னு வருவாங்க. இப்போ இந்த 2 இது ஒத்து போகும், இந்த 2 மிருகம் ஒத்து போகும், இந்த 2த்துக்கும் ஒத்து வராது, இப்படிலாம் அதை வச்சுக்கே கணக்கு பண்ணும். இது ரஜ்ஜு பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தமெல்லாம் இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ தட் வாஸ் ஏ டெக்னிக்கலி கரெக்ட் திங். அட்லீஸ்ட் உன் ஜாதகம் ஒன்றை பற்றி கரெக்டாக சொல்லும் இல்லையா. இல்லை நேரில் பார்த்து ஒரு ஆளை டிசைட் பண்ணுறத விட அது சென்சிபிளாக இருந்துச்சு அந்த காலத்தில் இருந்து. அதனால் இன்றைக்கி அந்த ஜாதகங்கள்லாம் சரியாக பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை ஒரு ஜாதகம் பார்க்குறவன் என்ன பண்ணுறான், அது சரியில்லை இது சரியில்லை, அந்த பரிகாரம் பண்ணி இந்த பூஜை பண்ணுன்னு சொல்லி ஏமாற்றி துட்டு பிடுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறான். இப்போ 7வது வீட்டில் செவ்வாய் இருக்குது அதனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, செவ்வாய் தோஷன்னுவான். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த 7வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் அவங்களுடைய பிளட் குரூப்பை போய் பாரு. அது என்ன பிளட் குரூப்போ பையனுக்கு கேளுக்கு அதை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு குழந்தை பிறக்கவும் பிறக்காதுன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த செவ்வாய் தோஷங்கிற ஒரு அளவுக்கு வச்சாங்க. இப்போ RH நெகட்டிவ்ன்ற பிளட் குரூப் இருந்தாக்கா 2 பேருக்கு இருந்தாக்கா குழந்தை பிறக்காது. இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது. ஸோ எவ்ரி திங் வாஸ் சயின்ஸ் இன் அவர் வழிமுறைகள், நம்முடைய வாழ்க்கை தத்துவங்களில் அதெல்லாம் தெரிஞ்சு சொல்கிற ஜோசியனுங்கள் கிடையாது. பாரதியார் சொன்னான், ஜோதிடம் தன்னை இகழ் அப்படின்னா, ஜோசியத்தை இகழ்ச்சியாக சொல்லு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்? ஜோதிடம் பொய்யல்ல. இந்த ஜோதிடம் உன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுத்துரும், உன்னுடைய காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூண்டி விட்டுரும். அதனால் இந்த வம்புலெல்லாம் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லும். இப்போ தெய்வம் உண்டுன்றது அப்படின்னு நம்பு, கடவுளை நம்பு. அதனால் உன் பாரத்தெல்லாம் கடவுள் மேலே போட்டுட்டு நீ டெசிஷன் எடு. இந்த ஜாதகம் இதெல்லாம் பார்த்துன்னு இருந்தேன்னா நிறைய பேருக்கு 35-36 வயசான கூட கல்யாணம் ஆகிறது இல்லை. ஏன்னா எந்த பொருத்தம் பார்த்தாலையும் அவன் சொல்லுவான் 7 செவ்வாகுதுன்னுவான். 7
அப்போ நீ 40 வருஷம் கழித்து பார்த்தாலும் 7 செவ்வாய் தான் இருக்க போகுது இல்லையா? எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான அப்ரோச். அதனால அவங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, இந்த செவ்வாய் தசை தாண்டிட்டாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். பல விஷயங்கள் இருக்குது டிசைட் பண்ணுறதுக்கு முன்னால். ஜோசிக்காரனுங்க இதெல்லாம் பார்க்குறது இல்லை. துணை சொல்கிறது திருநாளாக இருப்போம், இல்லை இந்த தோஷங்குது அந்த தோஷங்குது, இந்த பூஜை பண்ணு, இந்த யாகம் பண்ணு, இந்த நவகிரக ஹோமம் பண்ணு, இப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க. தின்னா பித்தம் தெளியும் சொல்லி ஜனங்க இதிலெல்லாம் மாட்டின்னுக்கிறாங்க. இப்போத்துக்கு இவங்களை கன்வின்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. எவன் ஒருத்தனுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ அவன் தைரியமாக இறங்கலாம். ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். ஊழ்னா என்ன? விதி. அதையும் வெற்றி பெற முடியும் யார் தடுமாற்றம் இல்லாமல் உழைக்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கானோ அவன் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கின்றன, நமக்கு புரியறதில்லை. ராமாயண காலத்துலேருந்து மகாபாரத காலத்துலேருந்து இந்த கர்மா தியரி இதெல்லாம் ஓடிக்கின்னு தான் இருக்குது. நதியின் பிழையன்று நறும்புல நின்மை, இது விதியின் பிழை நீ வெகுண்டது என்னைன்னு ராமாயணத்தில் வருது. ஆற்றுல தண்ணி இல்லைன்னா ஆகாசத்தில் மழை பெய்யலைன்னு அர்த்தம். பரதனுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னாக்கா அவனுடைய டைம் சரியில்லைன்னு அர்த்தம்பா, இது விதி செய்கிற சதி அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மக்கிட்ட புராண எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. ஆனால் அதை மாற்றக்கூடிய வல்லமையும் கடவுள்கிட்ட இருக்குது. இப்போது ஜெயத்ரதன் ஒருத்தன் அவனை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே கொல்றேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சபதம் பண்ணிடுறான், இல்லைன்னா நான் செத்து போகிறேன்றான். துரியோதனாத்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குகைக்குள்ளே கொண்டு போய் அவனை ஒழிச்சு வச்சுட்டு, யார் அபிமன்யுவை கொண்டவனை ஒழிச்சு வச்சுட்டு இவங்கெல்லாம் அரண் மாதிரி வைக்கிறாங்க. சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே அவன் காப்பாற்றிட்டாக்கா இவன் செத்து போவான் அர்ஜுனன். அதுக்காக தே பிளான் த ஹோல் ஸ்ட்ராட்டஜி. கிருஷ்ணனுக்கு அது தெரியுது. அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, சூரிய அஸ்தமனம் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவர் தன்னுடைய மாயினால் அஸ்தமனம் ஆகிற மாதிரி காட்டுறாரு. அவங்கெல்லாம் ஜெயகோஷம் போட்டுன்னு வெளியே வர்றாங்க. முதல்ல அர்ஜுனன் கொண்டு சொல்லி வச்சுக்கிறார், அவன் தலை தெரிஞ்சு ஒன்று விட்டுருன்ட்டு. அவன் செத்து விட்டான். அதே மாதிரி சகாதேவன் தான் ஜோசியத்தில் பெரிய கிங் அப்படின்னு நினச்சிக்கின்னுட்டு அவங்ககிட்ட துரியோதனன் வந்து கேட்குறான், என்றைக்கு நாங்கள் களப்பலி கொடுத்து யுத்தத்தை ஆரம்பித்தா கெலிப்போம் சொல்லுன்னு. இவன் அவனுக்கு கரெக்டாக சொல்லிட்டான், அமாவாசை அன்றைக்கி நீ இது பண்ணியானா கரெக்டாக ஆகிடும்னு சொல்லிட்டு அதை பெருமையாக வேறு போய் சொல்கிறான். ஆனாலப்பட்ட துரியோதனை நம்ம விரோதி என்கிட்ட வந்து ஜோசியம் காட்டான் தெரியுமா அப்படின்னா, இவங்க என்னன்னா இந்த மாதிரி சேம் சைடு கோல் போடுறாருன்னு கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறாங்க. கிருஷ்ணர் கவலைப்படாது, என்றைக்கு அமாவாசைனார், நாளைக்கு நாங்கள். இவர் பஞ்சபாத்திரம் உத்தரணி எடுத்துன்னு இரண்யா நதிக்கரையில் உட்காந்து தர்ப்பணம் விட ஆரம்பிச்சார். இவர் தர்ப்பணம் பண்ணுறதை பார்த்து எல்லோரும் வந்து உட்காந்து விட ஆரம்பித்தாங்க. இப்போ சூரியனும் சந்திரனும் மேலே இருந்து கீழே எங்கே, கிருஷ்ணா உனக்கு தெரியாத சாஸ்திரமா, நாளைக்கு தானே அமாவாசை, இன்றைக்கே நீ பண்ணுறிய அப்படின்னாங்க. கிருஷ்ணர் சிச்சின்னு கேட்குறாரு, அமாவாசைன்னா என்ன, சூரியனும் சந்திரனும் ஒன்றாகிறது, அதான் வந்துட்டிங்க இல்லையா அப்படின்னாரு. அவங்க 2 பேரும் ஒன்றானா அதான் அமாவாசை, நீங்கள் வந்துட்டிங்க இல்லையா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அதே அபிராமி பட்டுன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் எப்பயுமே அம்பாவை பார்த்துட்டு திருக்கடையூர் அபிராமி கிட்ட உட்காந்து இருப்பார். அந்த நாட்டினுடைய ராஜா வரான், வந்துட்டு அவரை கேட்குறான், நான் இருந்தாலும் ஏன் எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன்னா, இல்லை அவர் கடவுள்கிட்ட ஐக்கியமாக இருப்பார்னு. பாரு அவனை என்ன பண்ணுறேன்ட்டு, இன்றைக்கி என்ன நாளுன்னு கேட்குறான். இவர் அம்பாவை பார்த்துன்னுக்கிறார் இல்லையா, அதனால் அன்றைக்கி அமாவாசை, இவர் பௌர்ணமின்றார். ஏன்னா அம்பாள் அந்த மூக்குத்தியோடு ஜொலிச்சுன்னு இருக்கா, அதனால் இன்றைக்கி மாத்திரம் பௌர்ணமி இல்லைன்னா பாரு உடம்புல கழுத்து இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். எல்லோரும் இந்த ஆள் கண்ணு முழிச்ச உடனே ஏன் இப்படி சொல்லிட்டேன் பாரு, இன்றைக்கி உன் கழுத்து போகுது அப்படின்றான். நானாக சொன்னேன், அம்பாள் தானே சொன்னான், அவன் பார்த்துக்குவான்றார். அப்போது அம்பாள் என்ன பண்ணுறா, தன் காதில் இருந்த அந்த தாடங்கத்தை வீசுறா, அது பௌர்ணமி சந்திரன் மாதிரி தெரியுது, எல்லோரும் பௌர்ணமி பண்ணிருந்தாங்க. இதை வச்சு சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்கும், அமாவாசையும் பௌர்ணமியானது, அமாவாசையும் பௌர்ணமியானது அன்றொரு நாள் இரவில், அந்த அபிராமி பட்டர் வார்த்தை வென்றது அன்னையவள் தயவில். அமாவாசையே அறியா வண்ணம் ஆனந்த பெருவெளியில், இங்கு ஒவ்வொரு நாளும் பௌர்ணமியானது சங்கரன் கண்ணொளியில், சிவசங்கரன் கண்ணொளியில். தமாஷாகவே சிரித்து விளையாடி தரிசனம் தரும் வகையில் சிவசங்கரம் இங்கே வலம் வருகின்றது சம்ரக்ஷணா வடிவில், நம் சம்ரக்ஷணா வடிவில். உமாபதி இவன், சபாபதி இவன், உலகளந்த தலைவன் இவன், உன்னுடன் என்னுடன் பழகிய போதிலும் உனக்கும் எனக்கும் இறைவன் இவன், உனக்கும் எனக்கும் இறைவன்.
1000 கோடி பௌர்ணமி நிலவுகள் அடைக்கலமாகுது இவனிடம். அந்த மார்க்கண்டேயன் போல் சரணடைந்தால் நாம் மாட்டிக்க மாட்டோம் யமனிடம், மாட்டிக்க மாட்டோம் யமனிடம். ஒரு அதே மாதிரி நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் அப்பர் சுவாமி 80 வயசுக்கு பெரியவர், ஞானசம்பர் 10-12 வயசு இருக்கும். இவர் சமணர்கள்கிட்ட வாதம் செய்யறதுக்கு போகிறாரு. அப்போது அவர் சொல்கிறார், உன் ஜாதகத்தை பார்த்தேன் தம்பி, இப்போ நல்லா இல்லை, கிரகங்கள்லாம் போகாத, சமணர்கள் சூதும் வாதும் செஞ்சு இவனை ஒரு வழி பண்ணுவாங்க. இவர் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என் உள்ளமே புகுந்தாதனால், விஷத்தையே சாப்பிட்ட சிவபெருமான் என் உள்ளத்துக்குள்ளே வீணம் வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு, எனக்கு என்ன கெட்டது நடக்க போது தாத்தான்னு இவர் படிக்கு போகிறாரு. இவருடைய கருத்தை எழுதி தண்ணியில் போடுறாரு. அதுக்கு என்ன பேர்? புனல்வாதம். புனல்னால் தண்ணி, அதில் மிதந்து வருது. நெருப்பில் போடுறாரு, அதில் வெளிப்படுது, அனல்வாதம்னு பேர். இவர் அவங்கள கெலிச்சிடுறாரு. கெலிச்சிட்டு வந்து சொல்கிறார், தாத்தா என்னமோ சொன்னீங்களே பாருங்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் நல்ல நல்ல அடியாருக்கு அவருக்கு மதுன்னு சொல்லிட்டு, அரசாழ்வார் ஆணை நமது, இந்த கோளறுப்பதிகத்தை சொல்லு, உன் ஜாதகத்தை எப்படி இருந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ணாது, அரசாழ்வார்கள் நான் சிவ மேலே ஆணை வச்சு சொல்கிறேன்னு சொல்லுகிற ஒரு ஞான சம்பந்த மூர்த்தியும் நம்மக்கிட்ட இருக்கார். அதனால் உலகத்தில் எல்லா விதமான கேஸ் ஸ்டடீஸையும் நம்முடைய ராமாயணம் மகாபாரதம் தமிழில் இலக்கியங்களில் எல்லாத்துலேயும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நாம் இதையெல்லாம் பார்த்துருந்தா வாழவே முடியாது உலகத்தில் இல்லையா? அந்த டைமு இந்த டைமு இந்த ஓரை அந்த நார் இன்றைக்கி குளிகை இதெல்லாம் பார்த்துன்னு இருந்தாக்க ஒரு வேலை செய்ய முடியாது. நீ ஆஃபீஸுக்கு போக போகிற, உன் ஆஃபீஸ் டைமுக்கு போவே இல்லை, இந்த ஜாதகம்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ இந்த நேரம் ரைட்டு இந்த நேரம் ரைட்டு இல்லை இதெல்லாம். அதனால் நீங்கள் புராணங்களில் எவ்வளோ விஷயங்களை பார்க்கலாம். எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு புரிய வைப்பதற்காக ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்தா வாழவே முடியாது. ஜாதகம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கரெக்டான ஜாதகம் கணிக்கிறவனும் இல்லை, அதுக்கு சரியான பலன் சொல்கிறவனும் இல்லை. ஒன்றா அவன் உன்னை முகஸ்திரி பண்ணணும், நீ இந்திரன் சந்திரன்னு, அப்போ தான் நீ துட்டு போடுவேன். இல்லை உனக்கு பயங்காட்டி இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்னு சொல்லணும், அப்போ தான் அவனுக்கு துட்டு கிடைக்கும். ஆனால் இந்த ரெண்டுமே வேணாம். நல்லதோ கெட்டதோ, நன்றே வரினும் தீதை விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம், என்னை நடுக்கடலில் வீகனும் என்னை கரையேற்றுதல் திருவுளமேன்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு போயினே இருக்கும், வேலையை செஞ்சுக்கினே இரு, பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த வர்ஸ்ட் தட் கேன் ஹேப்பன்? மரணம். மரணம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா? நம்ம ஏன் மரணத்தை பார்த்து பயப்படணும்? பாம்பன் சாமி மாதிரி மகான்கள்லாம் மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மரணம் ஒன்று தானே ஒர்ஸ்ட்டு. வாட் இஸ் த வர்ஸ்ட் தட் கூட மரணம். லெட் இட் கம், வாட் இஸ் தேர்? வேலை நமனும் வருவானில் தம்பி தனையர் துணையாமோ. ஒரு தம்பி தான் எமச்சான்னு சொன்னால் யமதர்மம் விட்டுட்டா போக போகிறான், அவன் எடுத்துன்னு போனான்னா எடுத்துன்னு தான் போவான் உயிரை. நம்ம என்ன பண்ணோம்? இருக்கிற நேரத்தில் கடவுளை கும்பிடணும். உம்பர் வரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவளை வைத்திய வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன், சிவ கனியை சேர கருதுகிறேன். அப்போ இதிலெல்லாம் போய் மாட்டின்னு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா கடவுளை கும்பிடு, எவ்வளோ நேரம் வேணால் கும்பிடு. சரி, எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லைன்னா பஸ்ஸில் போகிற போது ஆஃபீஸுக்கு போகிற போது எல்லா நேரத்துலையும் உள்ளுக்குள்ளே ஓம் சரவணபவா ஓம் நமோ நாராயண ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு போயினே உள்ளுக்குள்ளே கடவுளை நினச்சிக்கிட்டும் வேலையை செஞ்சு. இதான் கருதா மறவா நெறிக்கான உன் இருதாள் வனஜம் தரையென்று சிவாய். நான் உன்னை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, மறக்கவும் கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுன்னா ஒரு தைலத்தாறுன்னுவாங்க, என்ன கொட்டினா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கொட்டிக்கினே இருக்கும். அப்படி கடவுளுடைய இடையறாத சிந்தனைகள் உன்னையே சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி பாடி ஆடி நாடி நாடி நரசிங்கா என ஆடி ஆடி அகங்குளிர்ந்து முன்னை தீவினைகள் முழுவேறடைந்தனம் நாம் போயபடியும் பொருதனுவான் எந்தனமும் தீயினில் தூசாகும். இப்போ கடவுளையே நினச்சிக்கிட்டு இருந்தா எவ்வளோ மோசமான கர்மம் இருந்தாலும் அதெல்லாம் மாறிடும்ன்ட்டு நம்முடைய எல்லா சாஸ்திரங்களையும் பிரமாணம் இருக்குது. இதிலெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டு பேசாமல் ஜபம் பண்ணு, நிறைய கடவுளே நினச்சிக்கிட்டே இது. நிறைய கோயில்கள்லாம் அதிலெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் நீ தான் டிசைட் பண்ணணும், எந்த ஒரு இடத்துல உனக்கு அமைதி கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போ. ஏதோ ஒரு கோயிலுங்கிறதுக்காக கூட நீ பெரிய பில்டிங் கட்டி வச்சுக்கிறாங்கன்னா அங்கெல்லாம் போக தேவையில்லை. எதுக்காக வேஸ்ட் பண்ணுற? அங்கே தான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? உன்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பிரமாணம். எந்த ஒரு இடத்துக்கு போகிற போது உனக்கு டென்ஷன் கம்மியாக இருக்கோ, எந்த ஒரு இடத்துல உனக்கு அமைதி கிடைக்குதோ அந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிக்கோ, அதை அளவுக்கு வேலை வச்சுக்கோ.
மற்றபடி பத்திரிக்கையில் அந்த கோயில் இந்த கோயில்னு எழுதுனா அது இது டிவியில் காட்டினா அதெல்லாம் வேஸ்ட்டு போகிறதெல்லாம். இது ஒரு வியாபாரம் இன்றைக்கி. அந்த கோயில்காரங்க துட்டு கொடுப்பாங்க, அதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி எழுதுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி சரியான வழிமுறைகளாக இல்லை. அந்த காலத்தில் ஏதோ ஒரு சினிமா பாட்டு இருக்கும், அமைதி இல்லாதேன் மனமே. அமைதி இல்லாதென் மனமே என் மனமே அனுதினம் கண் முன்னனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே அமைதியில்லா என் மனமே மனசு ஏன் அமைதி இல்லாமல் போகுது? வெளியிலேருந்து யாராவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? இல்லை, உன் மனசு தான் அதுக்கு காரணம். அந்த காலத்தில் கல்யாண பர்சன் ஒரு சினிமா வந்துச்சு. அதில் அவங்க 2 பேர் லவ் மூடில் இருந்தபோது ஒரு வரிக்கு மீனிங் வரும். அதே மீனிங் கொஞ்சம் மாறி போகும் அவங்க சேட் மூடில் இருக்கிற போது. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளின்றது ஃபஸ்ட்டு வெர்ஷன். இன்னொன்று உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட. உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி, ஊரெங்கும் மணக்கும் ஆனந்தம் நமக்கு காணாத தூரமடா, காணாத தூரமடா. கொஞ்சிடும் மொழி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே, கொஞ்சிடும் மொழி கேட்டு அதர் சைடு. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி, ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும் நேரமடா. ஒரே தீபாவளி பாரு, ஆட வாட 2 இருக்கா. அப்போ கண்ணீரில் ஓடமானோம் கரையேறும் பாதை காணும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரின்னு ஒரு சினிமா பாட்டு இருக்குது. இது நம்ம தான் எந்த ஒரு உணர்ச்சியும் கூட வெளியிலேருந்து யாரும் பொன்னல் வச்சு நம்ம தலையில் கட்டுறதில்லை. சந்தோஷமாக இருக்கிறதும் நாம் தான், துக்கமாக இருக்கிறதும் நாம் தான். இந்த 2 வகையான உணர்வுகளையும் நமக்கு கொடுக்கறது நம்முடைய எண்ணங்கள் தான். ஸோ மனுஷன்னாவே திங்கிங் மிஷின் அர்த்தம். மனுஷா அப்படின்னா திங்கிங் மிஷின். அதனால் உன்னுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நீ தைரியமாக இருந்தேன்னா உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ளத்தனையது மலர் நீட்டம். ஸோ நீ எந்த அளவு ஒரு தண்ணி எவ்வளோ ஆழமாக இருக்கோ அப்படி தாமரையினுடைய தண்டு போகும். அந்த மாதிரி மாந்தர்தான் உள்ளத்தானேது உயர்வு. நீ தைரியமாக இருந்தேன்னா உன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் நீ உயர்வாய். அப்போ என்ன, உள்ளுவது எல்லாம் உயர்வு இல்லை, மற்றது தள்ளினும் தள்ளாமல் இருக்குது. நினைக்கிறதெல்லாம் நல்லது நான் பாசிட்டிவாக இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஒரு வெள்ளைக்காரன், அவன் பேர் டேல் கார்னே, அவன் ஒரு புக்கு எழுதினான், ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அப்படின்ட்டு. எப்படி கவலைகள் எல்லாம் மறக்கிறதுன்னு புக்கு, ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் புக்கு அது. ஹவு டு ஸ்டாப் ஒரியிங், ஹவு டு ஸ்டார்ட் ஒரியிங் லிவிங், ஏதோ ஒரு புக்கு எழுதினான். கடைசியில் அவனே சூசைட் பண்ணி தான் செத்தான். அவனே. ஆனால் இன்னொன்று, இந்த உலகத்தில் யாரையும் உன்னால் திருத்திட முடியும்னு நீ நினைக்காத. யாரையும் யாராலும் திருத்த முடியாது. ஒரு ஆள் இருந்தால் அவன் பேர் 10 கன் கரோலி. 10 கன்று வச்சுன்னு இருப்பான், போயினே இருப்பான். டிராஃபிக் போலீஸ்காரன் ஸ்டாப்னா அவனை சுடுவான். அந்தமாரி ஒரு மென்டல் அவன். அவன் 10வது மாடியில் இருக்கிற போது ஹோல் போலீஸ் அப்படியே அந்த பில்டிங்கை சுற்றிக்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கீழே கூட்டின்னு வராங்க. ப்ரெஸ்காரங்கெல்லாம் அப்படியே சூழ்ந்துட்டு இருக்காங்க. இவன் அந்த ப்ரெஸ்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்குறான். அண்டர் திஸ் வியரி கோட் லைஸ் எ ஹார்ட் விச் நெவர் மென்ட் எனி ஹார்ம் டு எனிஒன். நான் இந்த கனத்த கோட்டுக்குள்ளே ஒரு இதயம், யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு இதயம் ஒருங்கி கொண்டிருக்குதுன்னா, அதனால் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவன் தப்பு ஒத்துக்கவே மாட்டான். நீ கவலையே படாத. அதனால் யாரையும் கன்வின்ஸ் பண்ணாத, யாரையும் திருத்தத்துக்கு முயற்சி பண்ணாத. உனக்கு எது நியாயம் தெரியுதோ அந்த வழி நீ போயிட்டே இரு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலையிலிருந்து செல்லடா, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்மையிடாண்டு. மற்றவங்களை பற்றி கண்டு நெய்தர் அப்ரிசியேஷன் நார் கிரிட்டிசிசம். யாராவது பாராட்டினா அதை பற்றி சந்தோஷப்படாத. யாராவது ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணால் அதை பற்றி வருத்தமும் படாத. நெய்தர் பொக்கேஸ் நார் பிரிக் பைட் சொன்னாங்க.
கல்லெடுத்து அடித்தாலும் சரி, பொக்கே கொடுத்தாலும் சரி, ரெண்டுத்தையும் ஒரே பாவனை. இதுக்கு என்ன பேர்? ஈக்குவாலிட்டி ஆஃப் மைண்டு. அந்த பாவனை உனக்கு வந்துச்சுன்னா இந்த உலகத்தில் யாரும் ஒன்று பண்ணாங்க. யாராவது காரி துப்பினா கூட நீ துவச்சி போட்டு போயினே இரு. ஏன்னா அவன் துப்பிட்டானே நீ நினைக்கூட, துப்பினவன் மென்டல்னு நினச்சிக்கோ. ஏதாவது உன்னை யாராவது திட்டுறான் என்னமோ பண்ணுறான்னு வையன், நீ இப்படி ஒரு மூஞ்சி வச்சுக்கின்னு இருக்கணும். வச்சுட்டு எதிரில் இருக்கிற ஆள் ஒரு நாயை அவன் குறைக்கிறான்னு நினச்சிக்கோ. அப்போ உனக்கு எந்த ப்ராப்ளமே வராது. அவன் நம்மளை சொல்லிட்டானே நீ நினச்சின்னு இருக்கிற போது யூ வில் கெட் அஃபெக்டடு. உனக்கு இல்லாத ப்ராப்ளமெல்லாம் வரும். அதனால் யாராவது உன்னை ஏதாவது குறை சொன்னா திட்டினா இப்படியே இரு கண்டியும். அந்த மாதிரி நீ ஆயிடு. நோ ரியாக்ஷன். அப்படி அந்த மாதிரி ஒரு ஆளை நீ எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அடுத்த கேள்விவா? Question from சாய்நாதன் சிவசங்கர். நடப்பவை எல்லாம் இறைவன் சித்தம், விதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டவை என்றால் பிரார்த்தனைக்கோ பூஜைகளுக்கோ அவசியம் என்ன, பலன் என்ன? நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டு போக வேண்டியதுதானா? ப்ரேயர்னு ஒன்று இருக்குது, ப்ரேயர்ஃபுல்னஸ்னு ஒன்று இருக்குது. பேர்னா என்ன? நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், அபிஷேகம் பண்ணுறேன், எனக்கு இது கொடு, பூண்டு கொடு, லட்டு கொடுன்னு கேட்குறது. இது நாமளாக உற்பத்தி செய்து கொண்ட ஒரு சிஸ்டம். அது ப்ரேயருன்றது. ப்ரேயர்ஃபுல்னஸ்னால் அது கிடையாது. காத்தாலேருந்து ராய்த்து வரைக்கும் கடவுளோட குடும்பம் நடத்துறது. காப்பி குடிச்சா கடவுளை நினச்சிக்கோ, இட்லி சாப்பிட்டா கடவுளை நினச்சிக்கோ, குளிச்சாக்கா உனக்கு தான் என் அபிஷேகம்னு நினச்சிக்கோ, ட்ரெஸ் பண்ணால் உனக்கு தான் அலங்காரம்னு நினச்சிக்கோ. ரோட்டில் போகிற போது ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா நான் கும்பிட்ற முருகர் பிச்சைக்கார வேஷம் கட்டின்னுக்கிறாருன்னு அவனுக்கு ஒரு புற பிஸ்கட் வாங்கி கொடு. ஆஃபீஸில் போய் இருக்க ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா நான் கூப்பிடுற கிருஷ்ணர் இந்த கஸ்டமர் வேஷத்தில் டை கட்டின்னு வந்துருக்குதுன்னு ஒழுங்காக வியாபாரம் பண்ணு. இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ பார்க்குற எல்லா கேரக்டரையுமே கடவுளுடைய ஒரு ஃபார்ம் நினச்சி நீ வாந்தியானா அது ப்ரேயர்ஃபுல்னஸ். சும்மா பூஜை ரூமுகளில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊதுவத்தி கற்பூரம் காட்டிட்டு அன்றைக்கி பூரா ஃப்ராடு பண்ணின்னு சுற்றின்னு இருந்தேன்னு வை, அது இப்போ உதவாது உனக்கு. அதுதான் ப்ரேயர். இது ப்ரேயர்ஃபுல்னஸ். ஸோ பெர்ஃபெக்டிங் லைஃப் வில் கிவ் யூ பீஸ் இல்லையா? அதுக்கு மேலே என்ன இருக்குது? நீ எப்பயுமே பெர்ஃபெக்டாக இருந்துட்டேன்னா உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? அது முடியறதில்ல ஜனங்களால். அதாவது அவங்கள பொறுத்த மாத்திரம் ஏதோ குளிச்சுட்டு ஒரு விபூதி வச்சுன்னு ஊற்றி காட்டிட்டா தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். புரியல. தெய்வம் நின்று கொள்ளும். கடவுள் என்பவன் உடனடியாக அவனை பனிஷ் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் உங்கள்கிட்ட இருக்கிற பூர்வ புண்ணியம் அழியணும். நீ சைக்கிளில் பெடல் போட்டு 2 காலையும் விரிச்சு வச்சுக்கனா கூட சைக்கிள் ஓடும். ஏன்னா நீ போட்ட பெடல் ஓடுது. இப்போ முந்தா நேற்று நான் ஏதோ சிவம் பார்த்துருந்தேன், கப்பல் ஒட்டி தமிழன். சிதம்பரனார் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறார் பாவம். கடைசி நாளில் அவங்க தூத்துக்குடியில் நடந்து போகிற போது அவர் கப்பல் வாங்கி திலகர் மூலமாக ரெக்கமெண்டேஷன் வாங்கி கப்பலை ஓட்டினார். வெள்ளைக்காரங்க கப்பலை முட்டி அவரை செக்கிழுக்க வச்சிட்டாங்க ஜெயிலில் போட்டு. 20 வருஷம் ஜெயிலுக்கு போனவர் 4-5 வருஷம் கழித்து வர்றாரு. அவரை வரவேற்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் போயிருக்காரு. இன்னொரு ஆள் பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தா அவரும் சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு உடம்பெல்லாம் கொசு ரோகம் வந்துடுச்சு. சுப்பிரமணிய சிவான்னு பேர். கடைசியில் நம்ம கல்யாண தீர்த்தத்தில் மேடையிலேருந்து குச்சி தண்ணீர் வந்து செத்து போன ஆளாக இருந்தாலும் இவர் வராரு. யாரையும் வேறு மதிக்க மாட்டேங்கிறாங்க. ரோட்டில் போனால் இவரை பார்த்தா பயப்படுறாங்க. இவர்கிட்ட பேசினா வெள்ளைக்காரன் ஏதாவது பண்ணுவானான்ட்டு. கப்பல் கம்பெனியும் போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் இருந்தது என்ன. அப்போ அவருடைய குடும்பத்தில் யாராவது பெரிய பதவிகளுக்கு தான் வந்தாங்களா? இவ்வளோலாம் தியாகம் பண்ணவருடைய குடும்பத்தில் வந்தாங்களா? இதெல்லாம் ஒவ்வொன்றும் நீ உலகத்தில் நடந்த விஷயங்களை பார்த்து தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர சும்மா ஏன் கடவுள்னு ஒன்று இருந்தால் இவங்கெல்லாம் இப்படி ஜாலியாக இருக்கிறாங்க, நம்மெல்லாம் இவ்வளோ யோக்கியமாகறோம், நமக்கு ஏன் கஷ்டம்னு தோணினே இருக்கும். காரணம் இது தான், வேறு ஒன்றும் இல்லை. பூர்வ புண்ணியம்னு ஒன்று இருக்குது. 7 தலைமுறைக்கு வருது. அது அந்த 7 எற்றைக்கும் 7 பிறவிக்கும் ஆண்டாள் சொல்கிறதும், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு சொல்கிறதும் எல்லாமே இருக்குது 7. ஸோ யாராவது நல்லா இருக்காங்கன்னா யோசனை பண்ணிப்பாரு. தீட்டு என்று கருதப்படும் பல்வேறு சூழல்கள் உள்ளன. முடிவெட்டுதல், பெண்களின் மாதவிடாய், பிறப்பு இறப்பு, கிரகணம். இதற்கு பின்னால் உள்ள தர்க்கம் என்ன? சில மதத்தினர் இதை பின்பற்றுவதில்லை. அவர்கள் அது சரியா? இதெல்லாம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ முடி வெட்டுறாங்க. அந்த முடி நம்ம சாப்பாட்டில் அதில் இதில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் தலைக்கு குழின்றாங்க பார்பர் ஷாப்புக்கு போய்ட்டு. இப்போ ஓரளவு நிறைய பார்பர் ஷாப்பில் அவங்க ஷாம்பூலாம் போட்டு க்ளீனிங் பண்ணி தலையை நல்லாவே வாரி அனுப்புகிறான். ஸோ மேபி இன்றைக்கி உள்ள கண்டெக்ஸ்டில் ஒரு ஹைஜீனிக் பார்பர் ஷாப்புக்கு நீ போயிட்டு வர்றபோது இது அவாய்ட் பண்ணலாம். அதை ஏன்னா இப்போ அவனே வழி கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கு. அடுத்தது இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட விஷயம்.
அவங்க வீக்காக இருப்பாங்க. ஆல் செட் அண்ட் டன் அந்த குறிப்பிட்ட நாட்களில் அவங்க வீக் ஆகிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். அவங்களுக்கு ஓய்வு கொடுறான்னு சொன்னால் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவனுக்கு நல்ல தோசை சுட்டு கொடுத்து சாப்பாடு பண்ணி போடுறதுக்கு ஆள் வேணும். அதனால் இவன் என்ன பண்ணுவான், அவங்கள அந்த நேரத்துலையும் வேலை வாங்கணும்னு நினைப்பான். அது தீட்டு வீட்டுக்கு வெளியே உட்கார வை ஓரமா அப்படின்ற போது அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ நம்முடைய பெரியவங்க எது சொன்னாலையும் அதிலெல்லாம் மீனிங் இருக்குது. மேலையார் சேவனைகள்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி என்ன காரியங்கள்லாம் சொன்னாங்களோ எல்லாத்துலேயும் ஒரு நல்ல இது இருக்கும். அதனால் அவங்க சொன்னது கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ரிலிஜன் கிடையாது, ஹெல்த் கேர். If we hold on to God, our karma reduces. For example, if our karma dictates a snake bite, maybe we will get a scorpion bite instead. How can we be sure we are truly holding on to God and our punishments are actually decreasing? No question to analyze. நீ கடவுளை நம்புறது நிஜமாக இருந்தாக்கா கடவுளே எல்லாத்துக்கும் வழி காட்டுவார். நான் நம்பினா இது நடக்குமா நடக்காதாங்கிறதே வந்து ஓடி வர்ற போது பாதியில் தாட் மாறி போகுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாவனை. அதனால் நீ நம்புறதுன்னா நம்பியே ஆகணும். நன்றி ரெண்டே வரினும் சீதையை விளையணும் நான் அறிவது ஒன்றையும் இல்லை தான் நம்பிக்கைன்றது. ஸோ சரண்டரில் கண்டிஷன்டு சரண்டர் வேறு, கண்டிஷனல் சரண்டர் வேறு. இது நடந்தால் நான் உன்னை நம்புவேன்னு சொன்னால் அது வந்து கண்டிஷனல் சரண்டர். கண்டிஷன் சரண்டர்னால் எக்கேடும் கெட்டு போகிறேன் நான் உன்னை நம்புகிறேன்னு சொல்கிறது இல்லையா. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. நம்பினால் நாராயணன், நம்பாவிட்டால் நரன். அதனால் எல்லாம் நம்பி பார்க்கணும். முதல்ல இந்த உளவலாட்டிக்குன்றாங்க இல்லையா, ஒரு சீடோ ஒரு பாவனையாக வந்து கடவுளை கும்பிட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, நிஜமாகவே நம்பணும். அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு அந்த முழு நம்பிக்கை வர்றதில்லை. திரௌபதி தன் புடவையை தன்னால் காப்பாற்றிக்க முடியும்னு இப்படி கையெல்லாம் பிடிச்சிருந்த வரைக்கும் ஒன்றும் நடக்கிறார். துச்சாதனம் முடிச்சுன்னு தான் 2 கையும் தூக்கிட்டு அநாத ரட்சகா ஆபத் வந்தவா கிருஷ்ணான்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் அங்கே தாயம் விளையாடினு இருந்தாலும் விட்டார். அப்படியே புடவை வந்துக்கினேச்சு இல்லையா. அந்த மாதிரி நம்மால் முடியும் நான் நம்புற போது கடவுள் வர்றதில்லை ஹெல்ப்புக்கு. நம்மால் முடியாதுன்னு 2 கை தூக்கிப்பார். நடுக்கடலில் வீழ்கினும் கரையேற்றுதல் உன் திருவிழமேங்கிற மாதிரி. அப்போ கடவுளுடைய ஹெல்ப் என்னான்றது உனக்கு புரியும். இருக்கு, நம்ம இலக்கியங்கள் இல்லாததே கிடையாது. அன்றே என்ற நாவியும் உடமையெல்லாமும் என் உடல் பொருளாவி எல்லாத்தையும் குன்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ மலை மாதிரி இருக்கிற நீ என்னை என்னைக்கு நீ ஆட்கொண்டாயோ அன்னைக்கே நீ ஆட்கொண்டு விட்டாய். இனி நன்றே செய்வாய் பிழையோ செய்வாய், நல்லது செய் கெட்ட செய், எனக்கு என்ன இருக்குது, நான் உன்னுடைய பொருள் அப்படின்னு. அதனால் நான் அந்த காலத்துலேயும் சொல்லின்னு இருக்கேன். டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்து அது வருது. முருகா நீ ஒரு தாயானால் நான் ஒரு செய்யாவேன். முருகா நீ தான் எனக்கு அம்மானா நான் உன் கையில் குழந்த மாதிரி. நீ ஒரு குழந்தையாக இருந்தால் நான் உன் கையில் பொம்மை. அந்த பொம்மையை தண்ணி ஊற்றி தலைக்கு குளிப்பாட்டி ஜடை போட்டு அதுக்கு எண்ணெயில் போட்டு ஆட்டி தோசை கொடுக்கறதெல்லாம் செய்கிற ஒரு குழந்தையும் இருக்கும். ஒரு பொம்மைக்கு செய்கிறவன் இருப்பான். நல்ல மூடிலன்னா அந்த பொம்மையை தூக்கி மடால்னு செவுத்தில் அடிக்கும் அந்த குழந்தை. பொம்மை வாய் திறந்து கேட்குமா, என்னை ஏன் குளிப்பாட்டி கொஞ்சம் என்னை எதுக்கு செவுத்தில் அடிச்சேன்னு கேட்குமா. அந்த மாதிரி நீ வந்து ஒரு குழந்தையாக இருந்தால் நான் உன் கையில் பொம்மை, நீ ஒரு அம்மாவாக இருந்தால் நான் உன் கையில் குழந்தை. அந்த மாதிரி தாயானாலும் சேயானாலும் எந்தன் வாழ்வோ உந்தன் கைகளிலே. நீ ஒரு தாயானால் முருகா நான் உன் பிள்ளை, நீ ஒரு சேயானால் முருகா நான் ஒரு பொம்மை. தாயானாலும் சேயானாலும் கைகளிலே என் வாழ்வு, உன் கைகளிலே என் வாழ்வு. தொட்டு கொடுத்தால் சிரிப்பேன் நான், தட்டி கழித்தால் அழுவேன் நான். அழுவதும் சிரிப்பதும் என் வேலை, அடிப்பதும் அணைப்பதும் உன் பாரம். நீ ஒரு தாயானால் முருகா நான் உன் பிள்ளை, நீ ஒரு சேயானால் முருகா நான் ஒரு பொம்மை. தாயானாலும் சேயானாலும் கைகளிலே என் வாழ்வு,
உன் கைகளிலே என் வாழ்வு. ஸோ நம்முடைய மைண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்முடைய கடவுள் பக்தி என்பது பூர்ணத்துவம் பெறுவதில்லை. நம்ம கடவுளை ஏதோ ஒரு வியாபாரம் பாட்டர் டீல்னுவாங்க, நீ இது கொடுத்தா நான் அது கொடுப்பேங்கிற மாதிரி. அப்படி இருந்தால் அது வந்து சரணாகதிக்கே வரவே வராது. என்ன வேணால் பண்ணின்னு போடான்ற மாதிரி இருக்கணும். ஒரு பிரகலாதன மாதிரி ஆகணும். சுண்ணாம்பு காலவாயில் உட்கார வச்சாலையும் நற்றுணையாவது நமச்சிவாயன்னு சொல்லணும். அவனை மலையிலேருந்து உருட்டினாலையும் ஓம் நமோ நாராயணா சொல்லணும். அந்த அளவுக்கு நமக்கு எந்த சூழ்நிலையிலையும் கடவுளை விடாமல் இருக்கிறது. இது ஒரு பாட்டு இது, கைவிட மாட்டான் என்று ஊது சங்கே, கைவிட மாட்டான் என்று ஊதுது சங்கே, கடவுள் மாமா என்று ஊதுது சங்கே, மெய்யுணரச் செய்வான் என்று ஊதுது சங்கே, நம் சிவசங்கர் பாபா என்று ஊதுது சங்கே, ஆபத்தில் காப்பான் என்று ஊதுது சங்கே, அண்ணாமலையான் என்று ஊதுது சங்கே, பேரின்பம் தந்தான் என்று ஊதுது சங்கே, பேரம்பலத்தான் என்று ஊதுது சங்கே, பொன்னடி தந்தான் என்று ஊதுது சங்கே, மன்னடி நாதன் என்று ஊதுது சங்கே, வேண்டியதை தருவான் என்று ஊதுது சங்கே, வேங்கடநாதன் என்று ஊதுது சங்கே. யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை என்ற மாதிரி. அதனால் நீ நினைக்கிற மாதிரி கடவுள் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. தெய்வம் மானுஷ ரூபேனா, மனுஷங்களை வச்சுக்கிட்டு கடவுள் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் படியடைந்துன்னு தான் இருக்கான். ஜனங்க மடையணுங்க, இவங்களுக்கு இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு தெரியல. கடவுள் தான் இதெல்லாம் செய்கிறாரு, நம்ம நம்பிக்கைக்கு ரிவார்டு வருதுன்னு கூட புரியறதில்ல. அவங்க சொந்த மொழியை வச்சு ஒரு வழியாக ஆகி போயிடுறாங்க. அதனால் இது பெரிய சப்ஜெக்டு. நான் ஏன் இவ்வளோ ஸ்டடியாக இருக்கேன், எவ்வளோ தான் போராடினாலையும், எவ்வளோ தான் நெகட்டிவாக ஜனங்க இந்த சொசைட்டி எல்லாம் நடந்துக்கிட்டாலும் நான் ஏன் இருக்கேன்னா எனக்கு அனுபவம் இருக்குது. நான் எவ்வளோ வருஷமாக 37 வருஷமாக இந்த பெருமானோட குப்பை கொட்டின்னு இருக்கேன். அந்த பக்தி கடலுள் ஆழ்ந்து எடுத்த முத்தே ஸ்ரீ சிவசங்கரமே, பாரதம் என்னும் தேரை இயக்கும் சாரதியே சிவசங்கரமே, சித்திகள் பெற்றமை சீர் செய்ய வந்த சிந்தனையாளனே சங்கரமே, சொத்து சுகத்தில் பற்றிதும் கொள்ளா செம்மலை ஸ்ரீ சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, ஆனை முகனும் அழகிய வேலனும் ஆகிய நின்றாய் சங்கரமே, அம்மையும் அப்பனும் நீயேயாகி அவனிய காத்தாய் சங்கரமே, தூணை பிளந்து வந்த நரசிம்மம் நீயே அன்றோ சங்கரமே, துர்மார்கன் அந்த இரண்ய கசிப்புவை தூளாய் செய்தாய் சங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சீதை தேடி கடலை தாண்டிய அனுமனும் நீயே சங்கரமே, பாதை தவறிய ராவணனின் குலம் பகைத்து ஒழித்தாய் சங்கரமே, மகேந்திரகிரி மலையில் தவமே மகனாய் செய்தாய் சங்கரமே, மகத்துவம் கொண்ட இறையின் செயலாய் மகானாய் வந்தாய் சங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, சங்கரமே சிவசங்கரமே, ஆத்மாவுக்குள் பரமாத்மாவாய் அமர்ந்து இருப்பாய் சங்கரமே, அன்பெனும் வலையை அழகாய் விரித்து அகப்பட வைத்தாய் சங்கரமே, சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் शिवशङ्कर पाहि मां शिवशङ्कर रक्ष माम्.